யார் கொடுத்த அதிகாரத்துல நீ போதிக்கிற? பதில் சொல்லு. உங்களுக்கு சித்தம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க செய்வீங்க. நான் உங்ககிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். நிச்சயமா நாசரேத்துல இருந்து எந்த நபியும் உனக்கு அதிகாரம் கொடுக்கல. நீ எங்க படிச்ச? உன் விசுவாசம் அருமையாக இருக்கு. வாங்க வாங்க, கொஞ்சம் வழி விடுங்க, கொஞ்சம் நகருங்க. எங்க போறீங்க? இப்பவே நாங்க இயேசுவை பார்த்தாகணும். அங்க மேல எந்த அறையும் இல்ல. அவனுக்கு இடுப்பு கீழே வர செயல் எழுந்திருக்கு, நிக்க முடியாது. குஷ்டரோகிக்கு அவர் செஞ்சதை நான் பார்த்தேன். இந்த கூட்டத்தை பாருங்க. நமக்கு எதிராக யாராவது வந்தா என்ன பண்றது? தயவு செஞ்சு அவனை கூட்டிட்டு போக உதவி பண்ணுங்க. என் கூட வாங்க. என்ன மன்னிச்சிருங்க, நிறைய பேர் இருக்காங்க. அவரை உங்களுக்கு தெரியும்ல. நீங்க என்ன பொண்ணு இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? மேல ஏறி பார்க்கலாமா? வாங்க. அவ எதுக்காக இங்க இருக்கா? மறைவா இருக்க முடியாது. இருந்தா நசரேத்தின் இயேசுவே, இன்னைக்கு காலையில குஷ்டரோகிக்கு நீங்க உதவி பண்ணதை பார்த்தேன். என்னோட நண்பன் ரொம்ப நாளா முடக்குவாதத்துல இருக்கான். உங்களை தவிர வேற நம்பிக்கை இல்ல. தயவு செஞ்சு இவனுக்கும் நீங்க உதவி பண்ணுங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா உங்களால கண்டிப்பா செய்ய முடியும். மகனே, திடன்கொள். உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. தேவதூஷணம் பேசுகிற இவர் யார்? கடவுளை தவிர வேறு யாரால பாவங்களை மன்னிக்க முடியும்? சொல்றதுக்கு எது எளிதானது? பாவங்கள் மன்னிக்கப்பட்டுச்சுங்கிறதா இல்லன்னா எழுந்து நடங்கிறதா? எதையும் சொல்றது எளிது இல்லையா? ஆனாலும் உங்களுக்கு காண்பிக்க, பூமியில பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் இருக்குங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் உன்கிட்ட சொல்றேன் மகனே, எழுந்துரு. உன் படுக்கை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போ. உன் பாவங்கள் மன்னித்திடுவார், உன் நோய்களை குணமாக்குவார், உன் உயிரை அழிவினின்று மீட்டு காத்திடுவார். நன்றி. இப்ப நடந்து போ. தின்ன